மணிப்பூர்ல எத்தனை பேர் கொளுத்தப்பட்டார்கள் என்பது தெரியுமா? எத்தனை தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்பது தெரியுமா? தேவாலயங்களை தீக்கிரையாக்கினார்களே. ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாரும் காசு போட்டு ஒரு கோயிலை கட்டி, ஒரு ஜப கூடத்தை கட்டி எவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாருடைய காசு. அதை எப்படி எரிச்சாங்கன்னா, சிலிண்டரை உள்ள தள்ளி அதை திறந்து விட்டு கொளுத்தி வெடிக்க வைத்து தரைமட்டமா ஆக்கியதற்கு பிறகு புல்டோசரை வச்சு அந்த தேவாலயம் அங்கு இருந்ததற்கான ஒரு அறிகுறியே இல்லாமல் செய்தார்கள் என்கின்ற ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு நாங்க என்ன பண்றது? நாங்க வாட்டுக்கு அமைதியா இருக்கோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பாதிரிமார்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை அருட்சகோதரிகள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள் அருட்தந்தை உள்ள இருந்தார், செத்தே போயிட்டார். வயசானவர். இந்த நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினார்கள் என்று சொல்லி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கூட முடியாது அவரால். வயசானதுல கை உதறி தண்ணி குடிப்பது கூட முடியாத ஒரு வயதான ஒரு பாதிரியாரை சிறையில் தள்ளி இந்த நாட்டிற்கு எதிராக குற்றம் செய்தார் என்று சொல்லி தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து யாரும் பார்க்க முடியாது, யாரும் ஜாமீன் கூட அப்ளை பண்ண முடியாது, ஜாமீன் வேண்டுமானால் 1 வருடம் ஆகும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அவரால் தண்ணி குடிக்க முடியல. பக்கத்தில் இருக்க கைதி அவருக்கு ஒரு ஸ்ட்ரா, எனக்கு ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, பாவம் தண்ணி குடிக்க ஒரு கஷ்டப்படுறாருன்னு ஒரு ஸ்ட்ரா கொடுத்ததற்காக அந்த கைதிக்கும் ஸ்ட்ரா கிடையாது, உனக்கும் ஸ்ட்ரா கிடையாதுன்னு சொல்லி ஆங்கிலேயர்களை விட அதிகமான துன்புறுத்தலை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு அருட்தந்தை, ஒரு பாதிரியார், ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஆதிவாசிகளுக்காக தன் இன்னுயிரை ஈர்த்தார். அவர் எங்களுடைய கிறிஸ்தவ மத சடங்குபடி அவர் புதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிய போதும் கிடையாது, நாங்கள் எரித்து சாம்பலாக்கி அஸ்தியைத்தான் தருவோம் என்று தந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இது? எந்த நாட்டில் நடக்குது? நம்ம இந்தியா நாட்டில். இந்தியா என்ற நாடு என்ன நாடு? ஜனநாயக நாடு. இந்தியா நாடு என்ன? மதசார்பற்ற நாடு. எல்லா மதங்களும் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நாடு. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பிரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாடு. நடக்குதா என்றால் இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு சிறுபான்மை ஆணையத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஹாமில்டன் வில்சன் உறுப்பினராக இருக்கார், ஐயா மூத்த போதகர் சொர்ணராஜ் ஐயா இருக்கார், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதே போல நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்ட உபதேசியார்கள் மற்றும் தேவாலய பணியாளர்களுடைய நலவாரியத்திலே துணைத் தலைவராக போதகர் தயாநிதி இருக்கார், அண்ணன் ஜான் பிரகாஷ் இருக்கார், ஐயா மோகன்தாஸ் இருக்கார், அருமை சகோதரர் நிக்சன் இருக்கார். இப்படி நலவாரிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் ஒன்று இருக்கு. இந்த கமிஷனுடைய வேலை என்னன்னா, சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு சென்று ஆய்வு செய்து அரசுக்கு தகுந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வைக்க வேண்டிய வேலை நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் என்று இருக்கு.